பழனியில் 2 நாட்கள் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் மாநாடு காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முருகனின் அறுபடை வீடுகளில் சுமார் 790 கோடி ரூபாயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்துக்களும் விரும்பும் ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த ஆதீனங்கள். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு கொடி ஏற்றம். 100 அடி கொடி கம்பத்தில் கொடியேற்றி வைத்த ஆதீனம் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று டெல்லி பயணம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரை சந்திக்க இருப்பதாக தகவல். அம்பத்தூர் காவல் நிலையம் எதிரே உள்ள கைவிடப்பட்ட தொழிற்சாலையில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி கைது. கொலையில் ஈடுபட்ட தஞ்சாவூரை சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. சங்கராபுரம் பகுதியில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த பெண் அளித்த புகாரில் பெண் புரோக்கர்கள் உட்பட 3 பேர் கைது. தாய் மகள் பாலியல் தொழில் புரோக்கர்களாக செயல்பட்டது விசாரணையில் அம்பலம். திருப்பூரில் சாலை ஒப்பந்த பணியை மேற்கொள்ள லஞ்சம் வாங்கிய இளநிலை பொறியாளர். ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கிய போது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் 11 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. காங்கேசன் கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இந்தியா வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. விரைவில் ஜெலன்ஸ்கி இந்தியா வருவார் என எதிர்பார்ப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு கலந்தாய்வின் முதல் சுற்றில் இடம்பெற்றவர்களின் விவரம் இன்று வெளியீடு. மருத்துவ கலந்தாய்வு குழு தகவல். நான்கு நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இந்தியா அமெரிக்கா இடையே ராணுவ உறவை மேம்படுத்தும் வகையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நேபாள பேருந்து விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்வு. படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 16 பேருக்கு தீவிர சிகிச்சை. நேபாள பேருந்து விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பாதிக்கப்பட்டோருக்கு இந்திய தூதரகம் மூலம் தேவையான உதவிகள் செய்யப்படுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஷிகர் தவான் அறிவிப்பு. அன்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி என வீடியோ வெளியிட்டு நெகிழ்ச்சி.